நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி வந்து 83 டிகிரி ஜிசாட் 30 அண்டு ஜிசாட் 10 இருக்கு இல்லையா, இந்த சேட்டலைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது சேனல் லான்ச் ஆகி போயிட்டுருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜெம் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ கொஞ்ச நாளாக இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அதை தான் பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்துருவோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுங்க. அப்போ நம்ம போகிற ஓரியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி நம்பர். அதாவது 4175 ஹரிஜென்டல் சிம்பிள் ரேட் பார்த்தீங்கன்னா 3719. சரிங்களா. இந்த நம்பரில் இந்த டிபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூன் பண்ணுங்கள். டியூன் பண்ணிங்களா, அதாவது சில பேருக்கு வந்திருக்கலாம், சில பேர் வராதவங்க இந்த ஃப்ரீக்வன்சி நம்பரும் சிம்பிள் ரேட்டை போட்டு நீங்கள் டியூன் பண்ணிங்களா இந்த ஜெம் டிவி அப்படின்ற சேனல் வருங்க. ஆனால் ஜெம் டிவின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பராக் கபீர் அப்படின்ட்டு ஒரு நார்த்து ஹிந்தி சேனல் ரன்னிங்கில் இருந்தது ஏற்கனவே. அந்த நார்த்து சேனலில் தான் இன்னமும் இந்த தமிழ் சேனல் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரோக்ராம் போயிட்டுருக்குங்க. அதாவது படம் பாட்டு இப்போ டெஸ்டிங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே வந்து நடைமுறையில் வந்து அது ஒளிபரப்பு கொண்டு வருவாங்க. இப்போது ஃப்ரீயாக தான் ரன்னிங்கில் இருக்குது. பாருங்கள், இப்போ டியூன் பண்ணி காமிச்சிடும், வாங்க பார்க்கலாம். இது 4175 ஃப்ரீக்வன்சி நம்பர். சிம்பிள் ரேட் பார்த்தா 3720. சரிங்களா. அர்ஜென்ட்டில் ரன்னிங்கில் இருக்குது. வாங்க நம்ம டியூன் பண்ணி பார்த்துருவோம். இதில் என்னென்ன சேனல் வந்து பார்த்துருவோம். ஒரே டிவி தாங்க. இந்த ஒரு டிவியில் தான் இப்போ நம்ம தமிழ் சேனல் போயிட்டுருக்குது. படா கபீர் அப்படின்னு சொல்லி மேலே வந்துருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு ஹிந்தி சேனல் தான். அது நார்த்து சேனலாக இருந்தது. இப்போது தமிழ் சேனல் அதில் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் பாருங்கள், அதில் ஒரு 31 சேனல் வரும் அந்த ஒரே டிவியில். சரிங்களா. 31 இப்போ தமிழ் சேனல் ஒன்றா வந்துட்டுருக்கு அதில். ஆனால் நேம் வந்து நமக்கு ஜெம் டிவின்னு டியூன் ஆகுதுங்க. சரியா, அது பார்த்துலாம். பாருங்கள், ரன்னிங்கில் இருக்குது. பாருங்கள், சேனல் இது டியூன் ஆகிடுச்சிங்க. இப்போ ரன்னிங்கில் இருக்குது. பாருங்கள், இது சேம் தான். இப்போ ஒரு சில கஸ்டமருக்கு பார்த்தா அடிஷ்னலாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் போல். அதனால் வந்து பாருங்கள், பர்சன்டேஜ் பாருங்கள், சிக்னல் ஸ்ட்ரென்த்து 90%. குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு 74-25 அளவுக்கு வருது. பாருங்கள், 77 வரையும் வருது. வேறுன்ற விருப்பம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சேனல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்ட்டுருக்குங்க. ஓகேங்களா. மேலும் இதோடு ஒரு பயனுள்ள தகவல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன் நண்பர்களே. ஓகே, பாய்.